ஹாய். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கினோம். ஏன்னா வந்து கஸ்டம் ஃபீஸ் அதிகமாக வரும்னு தெரியும். இவ்வளோ நாளாக நாங்கள் ஃபுட்டு, காஸ்மெட்டிக்ஸு, க்ளோத்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வாங்கினால அந்த கஸ்டம்ஸ் வந்து பர்சன்டேஜ் எங்களால் போடவே முடியல. பட் இப்பயும் போட முடியல. அது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதில் வந்து நாங்கள் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் வந்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறனால கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் ஸ்டார்டிங்கில் வாங்கினோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்டயே காமிக்கிறோம். Very happy. And then this பாருங்க, எல்லாம் பாக்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. இது வந்து ஸ்ட்ரெச் மார்க் க்ரீமுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க போகுமா இது போகாதா அப்படின்னு. நான் வந்து போன தடவை நிறைய பேர்த்துக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே போடலாம். ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஒரு 15 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே போடலாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க் வராது. அது வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். தென் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எதனால வந்திருந்தாலும், எனக்கு வந்து இந்த வெயிட் போட்டனால வந்துச்சு, நான் எக்ஸசைஸ் பண்ணனால வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். எது பண்ணாலும் உங்களோட மார்க்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த க்ரீம் யூஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குன்னா எனக்கு வந்து இது யூஸ் பண்ணலாமான்னு தெரியாது. ஆனால் 100% சொல்ல முடியாது. பட் உங்கள் மார்க்ஸ் ரெட் கலரில் இருந்தால் கண்டிப்பாக இது போகும். அவங்க வந்து இது வந்து கொரியாவில் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த மார்க் வந்து வேணும், இந்த ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் வேணுங்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் கலரில் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், நான் வந்து கொடுப்பேன். தென் இந்த ஒயிட்டனிங் க்ரீம் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இப்போ வந்து நான் நிறையலாம் வாங்கலை, கம்மி பீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போக்கி நிறைய பேர் வந்து மேரேஜ் எனக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இப்போ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நீடாக இருக்குது இப்போ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4 months மேரேஜ் அப்படின்னா இப்போ வந்து யூஸ் பண்ணால் தான் அவங்க ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த இதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். எங்கிட்ட தீர்ந்து போச்சு, நானும் இதை எடுத்து வச்சுக்கணும். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமான்னு. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா படித்தவர், ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணுவார் இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. இதில் வந்து அவங்க ஹாஹே அப்படின்ற ப்ராடக்ட் வந்து 90% வந்து அப்படின்ற ஒரு ஆப்பில் இருக்க ப்ராடக்ட் வந்து 90% வந்து நம்ம ப்ரெக்னென்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாகவே செக் பண்ணோம். இல்லை ரெட்டினால்டும் இல்லை, அது இன்னொன்று என்னமோ பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல, அதுவும் இல்லை. ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப் தான். ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். What is that? I'm just displaying. Mom sent so many products. Nami. JHP. இதுதாங்க, இது என்னோட வந்து சின்னது. நான் வந்து சின்னது தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது வந்து 100 ml பாக்ஸ், கொஞ்சம் பெருசு. ஐ க்ரீம். நான் எங்கள் மாமியார்ட்ட வந்து ஐ க்ரீம் கேட்டேன். எனக்கு டாக் சர்க்கிள் வந்து ரொம்ப இருக்கா. ஸோ இப்போ வேறு சரியாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஏற்கனவே வந்து அதிகமாக தான் இருக்கும், இல்லை இப்பயும் அதிகமாகிட்டே போகுது. அதனால் அது கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அவங்க தனியாக வாங்கி பார்சல் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். Everything one here. இது வந்து ஐ க்ரீமு அக்வா சோ யோகர்ட் அதில் செஞ்சுருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். Here இது apply white dark circle on. I know. So I asked mom. ஆமாம், நம்ம சிரிச்ச அந்த இடத்துல ஒரு சிலர் ரிங்கிள்ஸ் வரும், எனக்கும் வரும். சிரிக்கும் போது இந்த இடத்துல மட்டும் வரும். ஸோ அதனால் அது தேவை தான் எனக்கு. Now can you show the product? Actually இது வந்து ஸ்ட்ரெச் மார்க் க்ரீமு. நான் வந்து பிரித்த உடனே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய குவான்டிட்டியெல்லாம் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா less than 10 அந்த இதில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து எனக்கு மேரேஜுங்கக்கா எனக்கு கண்டிப்பாக கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதனால் இட்ஸ் எஃபெக்ட். ஆக்சுவலாக வந்து எனக்கு இது வந்து 6th month ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெச் மார்க் கூட இல்லை. ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினதையுமே யூஸ் பண்ணலை. சரி யாரெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு டாப்பில் தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோ கொண்டு அந்த இடத்துல எங்கேயோ உங்களுக்கு சைடில் போட்டு காமிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே தான் பயம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ சாமி அந்த மாதிரி நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாலுமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் மாமியாருக்கு வந்து அப்படியே வந்து அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, கால் விழுந்து கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்லணும், அந்தளவுக்கு வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஐ க்ரீம்.
இது ஐ க்ரீம். இது நான் தான் கேட்டேன், ஏன்னா இப்போ வந்து நான் சரியாக வந்து தூங்குறதே இல்லை. நான் தான் கேட்டேன், ஏதாவது ஐ க்ரீம் இருந்தால் வாங்கித்தாங்க, எனக்கு ரொம்ப டார்க் ஏற்கனவே இருக்கும், ஆனால் அது லைட்டாக இருக்கும், ரொம்ப தெரியாது. இப்போ சரியாக தூக்கம் வராதனால ரொம்ப அப்படியே நல்லா தெரியுது. இவர் அப்படி தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த டைமில் மேலெல்லாம் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ அதுக்காக வந்து அவங்க சாம்பிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? This is for Lami. Like this. Yung This is open pore cream. yes, this is for me. Yes, for Minju. அவருக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதில் வந்தது தான் அது. ஸோ இவங்களால 2 ஓப்பன் போஸ்ட் க்ரீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று இது ஒன்று, இது 2 ஓப்பன் போஸ்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அவருக்கு ரெடியூஸ் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவர் முன்னே யூஸ் பண்ணலை, ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவர் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். தென் நெக்ஸ்ட்டு லோசின் ஃபவுண்டேஷன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வாங்கினது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன், பட் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள். நான் ஒரு நாள் இது வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாங்குகிறேன். இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். ஸோ அதுக்காக சின்ன சாம்பிள் மட்டும் வாங்கிட்டு 2 week perfect. See, open pore 2 week and finish. Chincha? Yes, they said that. So we'll see. Okay, let's see. After 2 weeks. What is this? I think this is Fage sample Awards. product. Yes, Fage Awards. Fage #1 product. This is for cleansing, foam cleansing. ஆமாம், நான் வந்து ஃபோம் கிளென்சிங் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டாக சொன்னேன். ஸோ அதனால் எங்கள் அத்தை வந்து இந்த சாம்பிள் வாங்கி அமைச்சிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து சின்னது. நான் வந்து சின்னது தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். எனக்கு நல்லா எஃபெக்ட் தெரிஞ்சுது என் ஃபேஸ்லேயே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த க்ரீம் தான் இது வந்து சின்னது, இது வந்து கொஞ்சம் பெருசு. இது வந்து 50 ml ஐ கெஸ். இது வந்து 110 ml. இந்த 110 ml தான் வந்து சேலுக்காக வருது. இது சும்மா அங்கே கடையில் வந்து சாம்பிள் வச்சுருப்பாங்க, அதை வாங்கினது. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிடுறேன். தண்ணி மாதிரி தான் இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு என் பிரதர் யூஸ் பண்ணால் அவனும் சொன்னார் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட். வந்து ஒயிட்டனிங் க்ரீமுக்கு தான் இருக்குது, அங்கேன்னு கிடையாது. இப்போ எங்கள் வீடு பக்கத்துலேயும் சரி நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரீ புக்கிங் இருந்தது அப்படின்னா நான் எவ்வளோ குவான்டிட்டின்னு கரெக்டாக வாங்குவேன். ஏன்னா வந்து கவுண்ட்டு வச்சு எனக்கு 1000லாம் என்னால் அங்கே வாங்கிட்டு வர முடியாது. நிறைய 1000 பேர் வேணும்னு சொல்கிறாங்க. நான் எப்படி அதை வந்து வாங்கிட்டு வரது பெருசு இல்லை, இங்கே கஸ்டம்ஸ்க்கு பே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கே நான் 5000 வந்து கஸ்டம் கட்டி தான் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு வந்து இதனால் லாபம்லாம் கிடையாது. அங்கேருந்து வாங்கி இங்கே வந்து நாங்கள் கஸ்டம்க்கு பே பண்ணி இங்கே வாங்குறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் லாபம் வச்சுருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப லாபம்லாம் எங்களுக்கு வரவே வராது. ஸோ நான் சொன்னேன், நம்ம இருக்க போகிற 2 to 3 months, அப்புறம் டெலிவரி டைம்லேயும் பண்ண முடியாது. அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிடுவோம். ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் நாங்கள் அகைன் இங்கே வந்தோம்னா கூட உங்களுக்கு வாங்கி தருவோம். இல்லை அப்படின்னா எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே இருக்கிறப்ப கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா முன்னாடியே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து ஷூரிட்டி வேணும் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே வாங்கி இங்கே கஸ்டம்க்கு பே பண்ணி நாங்கள் போட்ட காசு எங்களுக்கு வரல அப்படின்னா எங்களுக்கு தான் அது கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன். சாம்பிளுங்க, நான் சின்னது எப்போதுமே வாங்குறது. ஸோ அது வந்து எங்கள் அத்தை ஒரு சாம்பிளே எனக்கு வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பிக். இதுதான் நான் உங்களுக்கு ப்ரைஸில் குரூப்பில் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட இந்த ப்ரீ புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் போடுறேன். ஏன்னா இப்போக்கு வந்து நான் ப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டு எவ்வளோ பேர் சொல்கிறாங்களோ அதை அடுத்த மாதம் வாங்குவேன். இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ப்ரீ புக்கிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இது ஸ்ப்ரே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட இப்படி அடிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஸ்ப்ரே தான் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு டேப் பண்ணிடலாம். ஆனால் எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணலாம். டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சன்ஸ்க்ரீன் நல்லா போட்டுக்கணும். For sensitive and dry skin, it can be effective also. எல்லா ஸ்கின்னுக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி என்னோட ஸ்கின்னே வந்து வெரி ட்ரை ஸ்கின், நானே யூஸ் பண்ணேன், எனக்கே நல்லா இருக்குது. இந்த ஒயிட்டனிங் க்ரீம் நான் உங்களுக்கு வந்து போட்டு நான் ரிவ்யூ சொன்னேன், அந்த க்ரீம் தான் இது வந்து சீரம்.
உண்மையாலுமே இது நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. நான் மட்டும் போல வீட்டில் எல்லாருமே போட்டு பார்த்துட்டாங்க. ஸோ இது வந்து அதனால தான் எனக்கு சீக்கிரம் தீர்ந்து போச்சு. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சில்க் லிஃப்டிங் அப்படின்றது இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் மாதிரி. இது வந்து நாங்கள் வந்து இப்போக்கி 10 குவான்டிட்டி தான் வாங்கினோம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மேரேஜ்னால எனக்கு வேணும்க்கா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் நெசசரியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போக்கி. ஆல்ரெடி இப்போ வந்து 3 மெம்பர்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க ப்ரீ புக்கிங்கே பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டே பே பண்ணிட்டாங்க 3 மெம்பர்ஸு. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் சென்ட் பண்ணிடுவேன். மீதி எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணால் நான் அமௌண்ட்டு ஃபுல்லாலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நான் வந்தோடனே உங்கள் அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா என்னால் ஒரேடியாக 1000 குவான்டிட்டிலாம் வாங்க முடியாது. அப்புறம் நானே என்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது. தென் வந்து இது வந்து அதோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஓ வாவ், இட்ஸ் லுக் ஸோ பிரிட்டி. Wow. Beautiful. அப்படியே ஜெல் மாதிரி இருக்குது பார்க்கவே. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் வந்து கொலைகன் இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூவும் போடுறேன். ஏன்னா எனக்கு எப்போ யூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட தான் கேட்பேன். கண்டிப்பாக இதோட ரிவ்யூ போட பார்க்க அழகாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சாம்பிள் மாய்ஸ்சரைசர் க்ரீமாக அமைச்சிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து கவரே எக்ஸ்பென்சிவாக தெரியுது. திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் moisture, hydration. ஓகே, மாய்ஸ்சரைசர் க்ரீம் தாங்க இது. ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் போல இருக்கு, அதான் ரொம்ப சின்னதாக இருக்குது. It was packaging with that eye cream, you know. You remember? Okay. This one packaging. Okay. Cleansing foam. This is actually helps to, you know, remove the open pores and also some pimple trouble problem it can reduce. So that's why mom sent. It's for me actually. Mom said mommy sent many open pore products like this. Mom sent this and this for me. And one more product for you. One more. Yes. Mom sent 3 products for me. Yeah. Mom worry about my open pores that much. You know, in India, because of hot weather, my open pores getting more. That's why mom worried in the video. Okay. ஓகே, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் என்கிட்ட க்ரீம் வந்து மொத்தமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் குரூப் லிங்க்கும் இதில் கொடுக்குறேன். புதுசாக யாராவது பார்த்தீங்கனால ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். குரூப்பில் வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். நீ வந்து எனக்கு கன்ஃபார்மாக வேணும் கொடுக்க மாட்டேன்லாம் இல்லை. என்கிட்ட வந்து 3 பேர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கு கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க மேரேஜ் அப்படின்னு சொன்னனால தான் நான் அந்த ப்ரீ புக்கிங்கே அவங்ககிட்ட வாங்கினேன். இல்லாட்டியே வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ தான் எனக்கு தோணுது 1000 2000 அங்கே கவுண்ட்டு போகும்போதே எனக்கு வந்து எப்போ நம்ம சமாளிக்க போகிறோம், அவ்வளோ வாங்க கூட என்கிட்ட காசு இருக்காது. அப்புறம் நாங்கள் எங்கேயாவது யார்ட்டாச்சும் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்காமல் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்துடும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரீ புக்கிங்கும் கேட்குறேன். அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரீம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். உடனே பண்ணாட்டியும் 2 to 3 days நான் உங்களுக்கு பண்ணுறேன். இன்னொன்று வந்து குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ண முடியாமல் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் குரூப் தான் க்ரியேட் பண்ணேன். நிறைய பசங்க ஜாயின் பண்ணி கேர்ள்ஸ் நம்பர்லாம் எடுத்து அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சேனல் க்ரியேட் பண்ணி அட்லீஸ்ட் நான் போடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட என் நம்பர் இருக்கும், நீங்கள் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். Bye. Bye.